ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது அநீதி படத்தின் திரை விமர்சனம். 2000 rupeesக்கு சேஞ்ச் இல்லாமல் தான் 13th floor வரைக்கும் வரீங்களா? அப்புறம் என்ன மைத்துக்கு நீ எல்லாம் டெலிவரி பாயா வேலை செய்யற? டிஜிட்டல் இந்தியான்னு டிவியில் கூவிட்டு தான் இருக்கிறாங்க. நீ எல்லாம் இந்தியாவில் தான் இருக்கீங்களா? இந்த பிரைவேட் செக்டர் இப்படி தான். இப்போ இந்தியா முழுக்க பிரைவேட்டைசேஷன் ஆகிட்டு இருக்கு. போகிற பக்கம் பார்த்தா இந்தியான்னு எழுதி கீழே பிரைவேட் லிமிடெட் போட்டுருவாங்க போல இருக்கு. அநீதி படத்தில் அர்ஜுன் தாஸ், துஷாரா விஜயன், காளி வெங்கட் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைத்திருக்கிறார். கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் வசந்த பாலன். இந்த படத்தை தமிழ்நாடு முழுக்க பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் வெளியிட்டிருக்கிறார். அர்ஜுன் தாஸ் எங்கேயாவது அநீதி நடந்தது, தனக்கு எதிராக ஒருவன் நடக்கிறான்னு சொன்னால் அவனை எப்படியாவது கொலை செய்யணும், அதுவும் சித்திரவதைப்படுத்தணும் என்கிற எண்ணம் கொண்ட ஒரு மனநோயாளி. அர்ஜுன் தாஸை பார்க்கும் பொழுது மனநோயாளி மாதிரி தான் தெரிவார். அர்ஜுன் தாஸ் இந்த எண்ணத்தை எல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே சம்பாதிக்கணும்ல சாப்பாட்டுக்கு, அதனால் உணவு விநியோகிக்கிற டெலிவரி பாயாக வர்றாரு. அப்போது ஒரு பங்களாவுக்குள்ளே போகிறாரு. அந்த உணவு பேக்கெட்டை கொடுக்குறாரு. ஒரு பெண்ணு வந்து வாங்குறா. அந்த கையை பார்த்ததும் இவருக்கு காதல் தோன்றி விடுகிறது. அந்த பெண்ணு யாருன்னா துஷாரா விஜயன். துஷாரா விஜயன் அமெரிக்காவில் மகள், மகன், மருமக எல்லாரும் இருக்கிறாங்க. அனாதையாக தன்னந்தனியாக லட்சுமி, அதாவது பாட்டி ஒருவர் அங்கு அந்த பங்களாவில் தன்னந்தனியாக இருக்கார். பாட்டிக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொண்டு துஷாரா விஜயன் கிட்டத்தட்ட வேலைக்காரியாக பணிபுரிகிறார். வேலைக்காரி துஷாரா விஜயன் அர்ஜுன் தாஸை காதலிக்கிறது பாட்டிக்கு தெரிஞ்சு போகுது. வெளுன்னு வெளுத்து வாங்கிடுறாரு. ஏண்டி வேலைக்கார நாய், உனக்கு கடி இந்த காதல் வேலை அப்படின்னு சொல்கிறாரு. வீட்லேயும் மோசமான நிலைமை. குடியார் தாப்பேன், வேலை வெட்டி இல்லாத அண்ணன், திருட்டு போயாமன், எல்லாருக்கும் சம்பாதிச்சுப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாரு துஷாரா விஜயன். வீட்டிலையும் துன்பம், அங்கே வேலை செய்கிறதுலையும் துன்பம். எனவே ஒரு ரிலாக்ஸுக்காகவோ என்னவோ தெரியவில்லை, திடீர்னு துஷாரா விஜயன் அர்ஜுன் தாஸை காதலிக்க ஆரம்பிக்கிறார். அர்ஜுன் தாஸும் துஷாரா விஜயனை கல்யாணம் பண்ணுறாங்க. துஷாரா விஜயனை காதலிக்கிறார். ஆனால் திடீர்னு அந்த பாட்டி மர்மமான முறையில் இறந்து விடுகிறார். ஆனால் கையில் ஒரு பைசா கிடையாது. ஆஸ்பத்திரியில் சேர்க்கறது கூட பைசா கிடையாது துஷாரா விஜயன். எனவே பாட்டியுடைய டெபிட் கார்டை எடுத்து வச்சுக்கிறது. தேவையான பணத்தை மட்டும் எடுத்து டாக்டர்கிட்ட கொடுக்குது. அவர் செத்து போயிடுறாருன்னு சொல்லிடுறாரு. எனவே அவங்க வெளிநாட்டிலேருந்து ஆள் வரணும் இல்லையா, அதுக்காக இன்னொரு பிணக்கடங்கு போய் அங்கே ஐஸ் பாக்ஸில் வச்சுருக்காங்க. இதுக்கிடையில் வீட்டில் இருந்து அந்த டெபிட் கார்டை திருடிட்டு போயிடுவான் தம்பி. அவன் 1 லட்ச ரூபா எடுத்துருவான். இப்போ பெரிய சிக்கல். இங்கே 1 லட்ச ரூபா பணத்தை கொடுக்கணும், அங்கே தன்னுடைய நண்பனுக்கு அறுவை சிகிச்சைக்கு பணம் வேணும் அர்ஜுன் தாஸ். இப்படிப்பட்ட சூழலில் கதை செல்கிறது. திடீர்னு அமெரிக்காவிலேருந்து மகனும் மருமகனும் வந்துடுவாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் போகும். ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தா இவ தான் கொன்னுட்டா எங்கள் அம்மாவன்னு பாட்டியுடைய மகளும் சொல்கிறாங்க. போலீஸார் விசாரிக்கிறாங்க. போலீஸார் விசாரித்தா திடுக்கிடும் தகவல் கிடைக்கிறது. ஏன்னா போலீஸார் போய் எங்கள் வீட்டை சோதிக்கும் போது ஒரு லெட்ரு கிடைக்குது. லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னா, நிறைய வசதி இருந்து எனக்கு வாழ பிடிக்கலை. ஏன்னா அமெரிக்காவிலேருந்து என்னை பார்க்குறதுக்கு என் மகன் வர மாட்டேங்கிறான், அவன் குடும்பத்துக்காரன் வர மாட்டேங்கிறாங்க, பேரம்பேத்தியோட சேர்ந்து வாழ இயலாத துர்ப்பாக்கியம் ஆகிட்டேன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்குது அந்த அம்மா. இந்த தற்கொலை பண்ணுகிற பாட்டி என்ன நினச்சதோ தெரியல, மனமாறிச்சோ தெரியல, அந்த பங்களாவை துஷாரா விஜயன் பேரில் எழுதி வச்சு துஷாரா விஜயன்ட்டு இருந்து அந்த பங்களாவை எப்படி கை நாட்டு போட்டு வாங்கினாங்களா இல்லையா என்பது தான் அநீதி படத்துடைய காட்சி. இதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி ஒன்று வருது. காளி வெங்கட்டுடைய ஒரே மகன் அர்ஜுன் தாஸ். காளி வெங்கட்டு ஒரு மளிகை கடைக்கார்ட்ட வேலை செய்வாங்க. அப்போ ஒரு சாக்லேட்டு அது 85 ரூபா வரும்.
ரூபா சாக்லேட்டை அவனுக்கு வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் காளி வெங்கட்டுக்கு. ஆனால் பையன் எனக்கு பர்த்டேக்கு எனக்கு இந்த சாக்லேட் தான் வேணுமா. அந்த சாக்லேட்டை கேட்டு மளிகை கடைக்கார்ட்ட போராடுவார் காளி வெங்கட்டு. காளி வெங்கட்டுக்கிட்ட அந்த மளிகை கடைக்காரர் தரமாட்டேன்னு சொல்கிறாரு. தரமாட்டேன்னு சொன்ன உடனே இப்படி தள்ளுறாரு. மேலேருந்து கண்ணாடி உடஞ்சி விழுந்து காயம் ஏற்பட்டிருக்கிறது மளிகை கடைக்காரர் சிவாவுக்கு. உடனே அவர் போலீஸை பிடிச்சி கொடுத்துட்றாரு. தன்னுடைய அப்பாவை அடித்த சிவாவை கல் கொண்டு தாக்குகிறார் அர்ஜுன்தாஸ். அர்ஜுன்தாஸை ஜெயிலில் பிடிச்சி போட்டுறாங்க. இது ஒரு ஃப்ளாஷ்பேக். இந்த ஃப்ளாஷ்பேக் மட்டும் நம்முடைய மனதை நிறைவாக செய்கிறது. மிச்ச பூரா பைத்தியகாரத்தனமான படமாக இருக்குது. இதில் எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, வசந்தபாலன் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர். சரணா ஸ்டோர்ஸ் கடையில் நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து அப்படி நடந்துச்சா இல்லையான்னு தெரியாது. இவராகவே ஒரு கற்பனை கதை எழுதி அங்காடி திரு என்று வெளியிட்டார். போகாமல் ஓடிச்சு. அப்போவும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் மேல் வெறுப்பு கொண்டிருந்தார் வசந்தபாலன். சரி, அதாவது போகுதுன்னு போட்டால் இந்த படத்தில் எங்கள் ஊரில் மளிகை கடைக்காரங்க ரொம்ப ஜாஸ்தி. மளிகை கடைக்காரங்க ரொம்ப கராராக இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் எந்த மளிகை கடைக்காரனும் கல்லஞ்சனாக இருந்தால் கூட தாங்கிட்ட வேலை செய்கிற பையன் மகன் வேலை செய்கிற ஆளுடைய மகன் பிறந்தநாளுக்காக ஒரு சாக்லேட் கேட்டானா 2 ஒன்று ஏன்பா கேட்குற 2 எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு மோசமானவர் மளிகை கடைக்காரங்க இருக்கவே மாட்டாங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் தான் அந்த பாஷை பேசுகிறாங்க படத்தில். எனவே போன படத்துலையும் அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை தாக்குனார் வசந்தபாலன். இந்த படத்துலையும் அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை தாக்குறார் வசந்தபாலன். ஏன் அந்த சமுதாயத்தின் மீது பொறாமை, பொச்சரிப்பு, ஏன் வெறுப்பு வசந்தபாலனுக்கு? இது கேட்க வேண்டிய கேள்வி அல்லாமல் கேட்குறோம். இது வரைக்கும் காதல் படமும் நல்ல படங்களும் யதார்த்த படங்களை எடுத்துக்கொண்டிருந்த நம்ம வசந்தபாலன் இந்த படத்தில் ஒரு பைத்தியக்காரத்தனமான படத்தை எடுத்திருக்காரு. பைத்தியக்காரன் ஒரு காதல். அப்புறம் எப்போ பார்த்தாலும் மூஞ்சி முறைச்சிட்டே இருக்கிறவன், எவனை பார்த்தாலும் கொலை. என்னையா இது ஒரு மனநோயாளி, அதுவும் லூசு பைத்தியக்காரத்தனமான படத்தை எடுத்திருக்காரு. அது பைத்தியக்காரத்தனமாக எடுத்திருக்காரு வசந்தபாலன். தாங்க முடியல கொடுமை. அதாவது அங்காடி தெரு எடுத்தவரா இவர் அப்படி என்று நம்மளை கேள்வி கேட்க வச்சிருக்காரு. அதே மாதிரி வெயில் படம் அருமையான படம். அப்பேற்பட்ட சிந்தனை கொண்ட வசந்தபாலனுக்கு இப்போது ஏன் இப்படி ஒரு கவலையற சிந்தனை, மோசமான சிந்தனை, விபரீத சிந்தனை ஏற்பட்டுச்சு இந்த கதையை எடுத்திருக்காருன்னே நமக்கு தெரியல. ஆனாலும் காளி வெங்கட் இந்த படத்தில் பிரமாதம் நடிச்சிருக்காரு. தங்கப்பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது காளி வெங்கட் ஒரு இயல்பான ஒரு அப்பனாக தெரிகிறாரு. ஒரு நல்ல பண்பட்ட குணச்சித்திர நடிகராக வெளிப்படுத்தி இருக்கிறார் காளி வெங்கட். அர்ஜுன்தாஸ் கதாநாயகனாக வர்றாரு. அவருடைய திறமை எப்படி இருக்குன்னா ரகுவரன்லேருந்து கம்மி. அதே போல் டேனியல் பாலாஜியுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன். அர்ஜுன்தாஸை பார்த்தால் டேனியல் பாலாஜியை பார்க்க வேண்டாம் போல் இருக்கிறது. டேனியல் பாலாஜியுடைய வில்லத்தனம் அப்படியே அர்ஜுன்தாஸிடம் தெரிகிறது. நடிப்பை பொறுத்தவரையில் துஷாரா விஜயன் தூள் பறத்திருக்கு. ஒரு பணக்கார வீட்டில் வேலை செய்கிற பெண்ணு அப்படியே யதார்த்தமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார் துஷாரா விஜயன். காதலிக்கும் போதும் சரி, பாவனைகள் பின்னி படம் எடுத்திருக்கார் துஷாரா விஜயன். அதாவது பேர் தான் துஷாரான் இருக்கு, ஆனால் நடிப்பு தூக்கல். ஒவ்வொரு நிமிடமும் தன்னுடைய முகபாவனை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். என்ன பிரயோஜனம்? அவர் மேலே ஒரு சிம்பத்தி வரவே இல்லை. கடைசியில் தன்னை உயிருக்குயிராக காதலித்தனம் மேலே கூட சந்தேகப்படுறாரு. அதனால் துஷாரா விஜயனுடைய நடிப்பு பூரா விழலுக்கிரைத்த வீணாகி விட்டதுங்கிறத நம்முடைய கருத்து. இதில் யாருக்கு அநீதி விளைத்திருக்கிறார்? மனநோயாளிக்கா, இல்லை வீட்டு வேலை செய்கிற பொண்ணுக்கு அநீதியா? படத்தில் எல்லாருக்குமே அநீதி, பார்த்தவர்கள் உள்பட. உங்களுக்கு மனநோயாளிகளை பற்றிய படம் பிடிக்குமா? அநீதி போய் பாருங்கள். மனநோயாளி படம், மனநோயாளியை பார்த்தா உங்களுக்கு பயம் ஏற்படும் சொன்னால் படம் பார்க்கறதுக்கு முயற்சியே பண்ணாதீங்க. பைல்வான் பார்வையில் அநீதி படத்துக்கு 100க்கு 27 மதிப்பெண்கள்.